மம்மூட்டி த கிரேட் அப்படின்னு அந்த தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு காரணமே அதோட சிறப்பாக அதோட நல்லா வேறு எந்த ஒரு டைட்டிலும் அவருக்கு பொருந்தாது அப்படின்றதுனால தான் அப்படி வச்சுருக்கேன். அதுக்கு காரணமும் இருக்குது. அதாவது நம்ம தனுஷ் அவருடைய தனுஷ் 55 அந்த படத்தில் தனுஷ் தான் நடிக்கிறார். ராஜ்குமார் பெரியசாமி டைரக்டர், நம்ம அமரன் டைரக்டர். ஸோ அந்த படத்தில் ஒரு முக்கியமான வேடத்தில் மம்மூட்டியை நடிக்க வைக்கிறதுக்காக மம்மூட்டிக்கிட்ட இவங்க பேச போயிருக்காங்க. அவருடைய சம்பளம் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கான அந்த சம்பளம்லாம் வாங்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. மம்மூட்டி ஓகே நான் நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். சம்பளம் பேசும்போது 35 கோடி ரூபாய் பேசியிருக்கிறாங்க மம்மூட்டிக்கு. உடனே மம்மூட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே தனுஷும் ராஜ்குமார் பெரியசாமியும் ஷாக்கு. மெயினாக தனுஷ் ஷாக்கு. என்ன இதோட பெருசாக கேட்க போகிறாரோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இல்லை எனக்கு என்னங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு சொல்கிறீங்க, அவ்வளோலாம் வேண்டாம், எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்ட்டு. தனுஷுக்கு பயங்கர ஆச்சரியம். என்னடா சாதாரணமாக சம்பளம் கூட்டி தான் கேட்பாங்க, அதுவும் மம்மூட்டி மாதிரி இருக்கிற ஒரு ஆக்டர், இன்றைக்கி கேரளாவின் டாப் ஆக்டர். மம்மூட்டி மோகன்லால் 2 பேரும் தான் அங்கே டாப் அப்படின்னாலும் கடைசி ஒரு 3 வருஷமாக தொடர்ந்து ஹிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் மம்மூட்டி தான். அதிகமான படங்களும் ஹிட்டு, கலெக்ஷன்லேயும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட மம்மூட்டி இந்தியாவின் டாப் 3 பெஸ்ட் ஆக்டர்னு பார்த்தா அதில் கண்டிப்பாக மம்மூட்டி இருப்பார். அப்பேற்பட்ட ஒருத்தர் எனக்கு அவ்வளோ சம்பளம் வேண்டாம், கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது தனுஷுக்கு பெரிய ஆச்சரியம். சரி 30 கோடி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை எனக்கு இவ்வளோலாம் பணம் வாங்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, வேண்டாம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியில் 24 கோடி ரூபாய்க்கு மம்மூட்டி சைன் பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கு. அதாவது 35 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்ன தனுஷ்கிட்ட அவ்வளோலாம் எனக்கு வேண்டாம், 24 கோடி கொடுங்க அப்படின்னு கடைசியில் அதுக்கு சம்மதிச்சிருக்காரு. 11 கோடி ரூபாய் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இன்றைக்கி டாப்பில் இருக்கிற ஆக்டர்ஸ்கிட்டலாம் நடக்கிற ஒரு விஷயமே கிடையாது. மெயினாக தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமான சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றது தான் போட்டியே நடக்குது. நான் சம்பளம் அதிகமாக வாங்கிட்டேன்னா போதும், என்னுடைய படம் ஓடுது, இல்லை என்னுடைய படம் மக்களுக்கு பிடிக்குது, அந்த படம் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லுது, அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அந்த நடிகனை விட நான் அதிகமாக சம்பளம் வாங்கி இருக்கணும், அப்போ தான் நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு காலத்தில் மம்மூட்டி மாதிரி இருக்கிற ஒரு ஆக்டர், அதுவும் இப்போவும் டாப்பில் இருக்கிற ஆக்டர், அவர் நினச்சா அந்த சம்பளம் கூட்டி கூட கேட்டிருக்கலாம். 35க்கு ஒருத்தர் வரும்போது 40 கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எனக்கு 24 போதும் அப்படின்லாம் மம்மூட்டி சொல்கிறார் அப்படின்னா அவரை த கிரேட் அப்படின்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறோம் இல்லை? தனுஷுடைய அந்த தனுஷ் 55 படத்துக்கு அது டோட்டல் பட்ஜெட்டே பெரிய பட்ஜெட்டில் எடுக்க போகிறாங்களா, 300 கோடி அப்படின்லாம் சொல்கிறாங்க. சாய் பல்லவிக்கு 12 கோடி ரூபாய், அப்புறம் ஸ்ரீலீலா, இந்த மாதிரி பெரிய பெரிய காஸ்டிங்கில் எடுக்க போகிற ஒரு படம். அந்த படத்தில் தான் மம்மூட்டி அவருடைய சம்பளத்தை அவரே நிர்ணயிக்கிறார். அதுவும் கூடுதலாக இல்லை, கம்மியாக. சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு வரும்போது எப்படியாவது ஒரு நடிகன் ஆகிட்டா போதும் அப்படின்னு வருவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வசதியாக வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து யார் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு ஈகோ வரும். அது சம்பளத்தில் மட்டும்தான் வருதே தவிர யார் சிறந்த நடிகர் அப்படின்ற ஈகோலாம் இப்போ இந்த டாப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருதா அப்படின்னு தெரியல. இன்றைக்கி தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டோன்னா அதில் இப்போ டாப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே சம்பளத்துக்கான போட்டியில் தான் இருக்காங்க. அதில் இப்போது விஜய் வெளியே வந்தாச்சு, எனக்கு நான் ஒரு பீக் அடைஞ்சிட்டேன், நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு வந்துட்டார். விஜய், அஜித் இவங்கெல்லாம் கூட சினிமாவில் பேஷனேட்டோட அவ்வளோ பேஷனோட இல்லை கிடையாது. அஜித்தும் விஜயும் டெடிக்கேட்டட், அவங்களுடைய எடுத்துக்கிட்ட தொழிலில் ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளோ பேஷனேட் கிடையாது. மம்மூட்டி மாதிரி அந்த சினிமாவுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க 2 பேரும் கிடையாது. அஜித்தும் விஜய், அஜித் மெயினாக சினிமா என்னுடைய ஒரு தொழில், அதில் நான் சம்பாதிச்சு என்னுடைய பேஷனுக்காக நான் செலவு பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவர். விஜயை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நான் நம்பர் 1 இருக்கணும், இருக்கிறதுலே அதிகமான சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகனாக நான் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே தான் அவர் அந்த சினிமாவுக்குள்ளே வராரு. அதுக்கேற்ற மாதிரியான செயல்கள் தான் செஞ்சார். அதுக்கேற்ற மாதிரி படங்களில் மட்டும்தான் நடித்தார். அதே மாதிரி அவர் நினச்ச மாதிரியே அதிகமான சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகனாகவும் மாறினார். ஆனால் சினிமாவுக்காக ஏதாவது செய்யணுமா அப்படின்னா அதெல்லாம் இன்னும் செய்யலை. ஒரு வேளை சீஃப் மினிஸ்டர் ஆனால் சினிமாவுக்காக ஏதாவது செய்வார். சினிமாவில் நடிச்சுக்கிட்டே அதை எதுவும் செய்யலை அப்படின்றது தான் உண்மை. ஒரு ப்ரொடியூசரை வாழ வைப்போம், இல்லை ஒரு படத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அதுக்காக சம்பளத்தை குறைச்சிப்போம், அந்த மாதிரிலாம்
செஞ்சதாக தெரியல இவங்க 2 பேருமே. ஆனால் மம்முட்டியுடைய இந்த ஒரு செயலெலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? சில கேரக்டர்ஸ் பண்ணுறதுல அவருக்கு வந்து பெரிய ஒரு தாகம் இப்போ அவருக்கு வந்திருக்கு. அந்த உடல்நிலை குறைவுக்கு அப்புறம் கடைசி 2 வருஷத்தில் அவர் நடித்த படங்கள்லாம் எடுத்து பாருங்கள், அப்படி இருக்கும். அது ஒரு கேரக்டர்ஸும் அப்படி பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து இப்போ பணம் அப்படின்றதெல்லாம் தாண்டி வந்துட்டார். அவருக்கு வந்து அந்த பணத்து மேலே இருக்கிற ஆசையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேல் என்னுடைய பையன் வேணா சம்பாதிச்சுக்கிட்டோம், துல்கர் சல்மான் சம்பாதிச்சுக்கிட்டோம், எனக்கு வந்து இனிமேல் நடிப்பு பசிக்கு தீனி போடுங்கப்பா, இந்த மாதிரி கேரக்டரை கொடுங்கப்பா, அதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கார் அவர். அதுவும் மம்முட்டியை பற்றி தெரியும் இல்லையா, ரொம்ப ஜென்டில்மேன். இந்த அவர் என்ன சம்பளம் வாங்குறாரோ அந்த பணத்தில் இருந்து தான் வந்து அவருடைய கேரவனுக்கு பெட்ரோல் போடுறதுலேருந்து அவருடைய டிரைவருக்கு சம்பளம் கொடுக்குறது எல்லாமே அவர் தான். மற்ற நடிகர்கள்லாம் எப்படின்னா வந்து அவங்க சம்பளமும் வாங்கிப்பாங்க, அவங்க கூட வர்றவங்களுக்கு ப்ரொடியூசர்கிட்டேருந்து பணம் வாங்கி வேற கொடுப்பாங்க, அவங்க செலவுக்கெல்லாம் அங்கே ப்ரொடியூசர்கிட்ட வாங்கி கொடுப்பாங்க. மம்முட்டியை பொறுத்த வரைக்கும் நான் சம்பளம் வாங்குறது வந்து என்னுடைய கூட இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான். ஸோ அவங்களுக்கு தனியாக நீங்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு அந்த தொழிலில் அவ்வளவு ஜென்டில்மேனான, ரொம்ப நேர்மையான, அதே சமயத்தில் நிறைய கோபம் வரும். இறந்து போன சீனிவாசன் இருக்கார் பாருங்க, மலையாள ஆக்டர். அவர் கூட மம்முட்டியை பயங்கரமாக கிண்டல் பண்ணுவார். அவரே என்ன சொல்கிறாருன்னா, அவர் மம்முட்டியாக இருக்கிறது தான் ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம். மற்றபடி யாருக்காகவும் எந்த விஷயத்தையும் நடிக்க மாட்டார். வெளியில் வந்தால் கூட அவருக்கு அந்த நேரத்தில் என்ன பேசணும்னு தோணுதோ அதை தான் பேசுவார். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படின்றத மம்முட்டியை பற்றி சொல்லுவாங்க. அதை தான் இங்கேயும் செஞ்சுருக்காரு. எனக்கு வந்து இந்த படத்துக்கு இவ்வளோ தான் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு தோணியிருக்கு, இந்த கேரக்டருக்கு இவ்வளோ பெரிய சம்பளம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கு. அதை அவர் அங்கே சொல்லியிருக்கிறார். அதுதான் மம்முட்டி. அது இந்த கலம்காவல் படம்லாம் பாருங்கள், அதெல்லாம் ஒரு ஹீரோ பண்ணுறதுக்கு ஒத்துப்பாங்களா? அதுவும் மம்முட்டி மாதிரி இருக்கிற வேற யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அந்த டாப்பில் இருக்கிற நடிகர் யாருமே அந்த மாதிரி ஒரு கேரக்டரை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவர் செஞ்சுருப்பார். அதுக்கு எதிராக இப்போ மோகன்லால் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு யதார்த்தமான கேரக்டர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் இப்போது ரொம்ப சினிமாத்தனமான ஒரு படங்களாக பண்ணிகிட்டு இருக்காரு. அப்பப்போ 1-2 நல்ல படங்கள் பண்ணாலும் மோகன்லால் டோட்டலாக மாறிட்டார். அவர் வந்து அந்த பழைய மோகன்லாலே இல்லை. இப்போ மம்முட்டி தான் பழைய மோகன்லால் மாதிரி மாறியிருக்கார். சினிமாவில் அவர் எடுத்து பண்ணுற கேரக்டர்ஸ்லாம் அப்படி இருக்குது. கடைசியாக அவர் பண்ண எல்லா படத்தையும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த கதைகள் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஒரு விஷயத்துலேயும் சினிமாவுக்காக அவர் வந்து சினிமா தான் முக்கியம், சம்பளம் அப்படின்றதெல்லாம் கிடையாது, என்னுடைய சம்பளம் வந்து என்னுடைய திறமையை நிர்ணயிக்காது அப்படின்றதெல்லாம் அவர் செஞ்ச இந்த ஒரு செயல்லேருந்து நமக்கு தெரியுது. மம்முட்டியோடைய என்னுடைய ஃபேவரட் மூவிஸில் வந்து சிபிஐ டைரி குறிப்பில் ஃபஸ்ட்டு பார்ட் அது செம்மையாக இருக்கும். அந்த படம் அப்போ தான் ஒரு சிபிஐ ஆஃபீஸராக வந்து எப்படி ரொம்ப யதார்த்தமாக பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அந்த ஒரு படத்தில் பார்த்தா நமக்கு தெரியும். அதே மாதிரி அமரம் அப்படின்ற மம்முட்டியோடைய படம், அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ மம்முட்டி எக்கச்சக்கமான படம் இருக்குது, இதெல்லாம் என்னுடைய ஃபேவரட். மம்முட்டி நடித்ததில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக்கு ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.